காலை வணக்கங்கள். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்று நான் சொல்லும் ஒரு வார்த்தை என்ன வார்த்தைன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாத்திராகமம் 23:22 என்ன சொல்லுகிறார் சொல்லு? நீ என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் உனக்கு சத்ருவா இருக்கிறவங்களுக்கும் விரோதமா இருக்கிறவங்களுக்கும் நான் விரோதமா இருப்பேன்றார். நீ என் வார்த்தையை கேட்டு நீ அதன்படி நடந்தா, உன் வாழ்க்கையை நடத்திவிட்டா, நான் உனக்கு சத்ருவா இருக்கிறவங்களுக்கு சத்ருவாகவும் உனக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு விரோதமாகவும் இருப்பேன்றாரு. அப்போ அவர் விரோதமா இருந்தா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும், அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன ஆகும், அவங்க அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்க யோசிப்பார். கடவுளே ஒருத்தருக்கு விரோதமா இருந்தா, கடவுளே ஒருத்தருக்கு பகையா இருந்தா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ, போராட்டங்களா சஞ்சலங்களா தவிப்பிலும் பல பல துன்பத்தில் விழுவர்களா இருப்பார்கள். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் நம்மளை விரோதிக்கிறவங்களுக்கு விரோதமா இருக்கணும். ஆண்டவர் நம்மளை தூஷணமா நினைக்கிறவங்களுக்கு கேவலமா நினைக்கிறவங்களுக்கு அவரு கேவலப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால ஆண்டுடைய வார்த்தை கேட்டு நடந்தாலே போதும். நம்மளை யார் பகை பண்ணாலும், யார் துன்படுத்தினாலும், துயரத்துக்குள்ளாக்கினாலும், அவர் அந்த இடத்துல இருந்து அவங்கள அந்த நிலைமைக்கு தள்ளுவார். உன் பாதபடியில போடுவேன் இன்னொரு அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார். உனக்கு சத்ருவானவனை உன் பாதபடியில போடுகிற அப்படின்றார். நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன? உன்னை அவருடைய வார்த்தை கேட்டு நடக்கணும். இன்னொரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய வார்த்தை கேட்டு நடக்கிறவங்களுக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்வேன் அப்படின்றாரு. அதனால நீங்க என்ன பண்ணணுங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை உங்க வீட்டை தேடி வரும்போதெல்லாம் அதன்படி நடக்க பழகி கொள்ளுங்க. ஆண்டவர் வார்த்தை கேட்டு கேட்டு நடக்க பழகிட்டா, ஒரு புள்ளைய சொல்லி கொடுத்து வளர்த்தா அதுக்கு மரண பரியந்தம் அந்த சொல்லி கொடுத்த வார்த்தை நினைவில் இருந்து நடக்கும் போல, ஆண்டுடைய வார்த்தை வர 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 நீங்கள் கேட்டு கேட்டு அதன்படி நடந்துட்டீங்கன்னா, உங்களை சத்ருவானவன் பண்ண முடியாது, மனுஷனும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை வசனம் கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீர் கிருபையாக இறங்கி அவங்க குடும்பத்தை நீ ஆசீர்வதி, அவங்க தேவைகளை சந்திங்கோ, அவங்க குறைவுகளை நிறைவாக மாற்றுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு அடைக்கலமாக ஆதரவாக இருந்து அவங்க குடும்பத்தை நீ பாதுகாத்தல் ஆண்டவரே. அவங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காம